திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மாட்டுப் பொங்கலையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாட்டுப் பொங்கலையொட்டி ஆறுமுகப்பட்டி கிராமத்தில் ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகள், பேச்சுப் போட்டி, திருக்குறள் போட்டி, பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ந்தனர். காணும் பொங்கலையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆரணி கூட்டுசாலை மற்றும் மார்க்கெட் பகுதிகளில் அசைவ பிரியர்கள் குவிந்ததால் விற்பனை களை கட்டியது. 1 கிலோ வஞ்சர மீன் 1000 ரூபாய்க்கும், கொடுவா 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ ஆட்டுக்கறி 800 ரூபாய்க்கும், கோழிக்கறி 200 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. விலை சற்று உயர்ந்து காணப்பட்டாலும் பொதுமக்கள் மீன், கோழி இறைச்சிகளை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் மீன் மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காணும் பொங்கலை ஒட்டி ஆடு, கோழி உள்ளிட்ட இறைச்சி கடைகளில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சூரமங்கலம் பகுதியில் உள்ள மீன் மார்க்கெட்டில் பிற்பகல் விற்பனை களை கட்டியது. விலை சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் காவல் நிலையம் சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வால்பாறை காவல்துறை மைதானத்தில் ஆய்வாளர் அனந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் கயிறு இழுத்தல், தண்ணீர் நிரப்புதல், சாக்கு போட்டி, மியூசிக்கல் சேர், சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயம் போன்ற விளையாட்டுகளில் அனைவரும் உற்சாகமாக பங்கேற்று பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அனைத்து கட்சியினரும் கட்சிக் கொடிகளை ஏற்றி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். கூத்தாடிவயல் பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் காணும் பொங்கல் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதன் பிறகு மாடுகளை அவிழ்த்துவிடும் நிகழ்ச்சியும் விளையாட்டுப் போட்டியும் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தோர் ஒரே இடத்தில் அனைத்து கட்சி கொடிகளையும் ஏற்றி அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்த சமத்துவமாக செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் மலைவாழ் மக்கள் காவல் தெய்வத்திற்கு 200க்கும் மேற்பட்ட பானைகளில் பொங்கல் வைத்து நடனமாடி காணும் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர். ஏலகிரி மலைவாழும் 22 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து நிலாவூர் கிராமத்தில் உள்ள காவல் தெய்வமான கதவு நாச்சியம்மன் கோயிலில் புதிய பானைகளில் புத்தரிசி பொங்கலிட்டு படையல் போட்டு மேளதாளங்களுடன் பூஜை செய்து மாடுகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். பின்னர் மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனமான சேவையாட்டம் ஆடி கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டனர். காணும் பொங்கலையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மாபெரும் குதிரை மற்றும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருக்கடையூரில் நடைபெற்ற பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அழைத்து வரப்பட்ட மாடுகள் மற்றும் குதிரைகள் பங்கேற்றன. மாட்டு வண்டிகளுக்கான போட்டியில் சின்ன மாடு, நடுமாடு, பெரிய மாடு பிரிவுகளிலும், குதிரை வண்டிகளுக்கான போட்டியில் கரிச்சான் குதிரை, நடுகுதிரை, பெரிய குதிரை ஆகிய பிரிவுகளிலும் பந்தயங்கள் நடைபெற்றன. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் போட்டியை ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழர் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நாட்டு இன காளைகளுடன் வந்த போட்டியாளர்கள் பந்தயத்தில் பங்கேற்றனர். குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை அடைந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கும் சாரதிகளுக்கும் பரிசு தொகை, தங்கம், வெள்ளி நாணயங்கள் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ரேக்லா போட்டிகளை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் எருதுவிடும் விழா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. கோப்பசந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவை ஹொசூர் திமுக எம்எல்ஏ பிரகாஷ் தொடங்கி வைத்தார். ஹொசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் பங்கேற்றன. எருதுவிடும் விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். இதனால் போட்டி நடைபெறும் இடத்தில் 340 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. கடியாப்பட்டியில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. பெரிய மாட்டு பிரிவில் 7 மாட்டு வண்டிகளும், சிறிய மாட்டு பிரிவில் 16 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியினை ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கம் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காணும் பொங்கல் பண்டிகையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் படகு போக்குவரத்திற்கான நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடற்கரையில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரியன் உதயமாகும் காட்சியை பார்த்து ரசித்தனர். தொடர்ந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை பார்வையிட அதிகாலை 5 மணி முதலே படகுத்துறையில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். படகுகளில் சென்று விவேகானந்தர் மண்டபத்தையும் கண்ணாடி கூண்டு பாலம் வழியாக சென்று திருவள்ளுவர் சிலையையும் கண்டு ரசித்து வருகின்றனர். காணும் பொங்கலையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. உறவினர்கள், நண்பர்களுடன் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், ஏரி பூங்காக்களை சுற்றி பார்த்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். சிறுவர்களுடன் இணைந்து விளையாடி காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். காணும் பொங்கல் தினமான இன்று திருப்பரப்பு அருவி மற்றும் மாத்தூர் தொட்டிப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். இதேபோல் திருவட்டார் அருகே உள்ள ஆசியாவிலேயே மிக நீளமான மற்றும் உயரமான மாத்தூர் தொட்டிப்பாலத்திலும் ஏராளமானோர் நடந்து சென்று இயற்கை அழகை ரசித்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளித்து கிரிவலம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. பராசக்தியுடன் ஊடல் கொண்ட அண்ணாமலையார் பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளித்து கிரிவலம் சென்றார். இதையொட்டி வழிநடுக பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து சாமி தரிசனம் செய்தனர். வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரும் அண்ணாமலையாருக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காணும் பொங்கலை ஒட்டி கோவிலில் பக்தோசித பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள் அணிவித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் யோக நரசிம்மர் கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த திரளான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொம்மரம்பாளையம் அருகே வளர்ப்பு நாய்கள் கரும்புகளை ருசித்து சாப்பிட்ட வீடியோ வெளியாகி காண்போரை கவர்ந்துள்ளது. தக்ஷாஸ் விலாஸ் பகுதியைச் சேர்ந்த உமாமகேஸ்வரன் தனது வீட்டில் 3 நாய்களை வளர்த்து வருகிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வீட்டில் பொங்கல் வைத்து செல்லப்பிராணிகளுக்கும் பொங்கல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து கரும்புகளையும் நாய்கள் ருசித்து சாப்பிட்டன. இந்த வீடியோ வெளியாகி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் குடியிருப்பு பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை கண்ட மக்கள் அலறி அடித்து வீட்டிற்குள் ஓடி சென்று உயிர் தப்பினர். அப்போது பெண் ஒருவர் அச்சத்துடன் தனது தந்தையையும் தாத்தாவையும் வீட்டிற்குள் வருமாறு கூறி அலறிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் இளைஞர்கள் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
மஞ்சக்குடி அடுத்த சிறுவிழாத்தூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுநல சங்கம் இணைந்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோட்டிப்பட்டினம் காவல் ஆய்வாளர் தொடங்கி வைத்த போட்டியில் இளைஞர்கள் 60க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று 10 கிலோமீட்டர் தூரம் ஓடி இலக்கை அடைந்தனர். இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் தலைக்கவசம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பழனிக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மதுரையைச் சேர்ந்த 30 பேர் சாலைப்புதூர் சாலையில் பாத யாத்திரையாக சென்றனர். அப்போது புவனேஸ்வர் என்பவர் ஓட்டி சென்ற கார் அவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையையொட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, எம்பி துரை வைகோ ஆகியோர் தென்காசி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்தில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் தங்களது சொந்த ஊரான கலிங்கப்பட்டி கிராமத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று கிராம மக்களுக்கு இருவரும் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அவர்களுக்கு கிராம மக்கள் பொன்னாடை அணிவித்தும் புகைப்படங்கள் எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் சலுகைபுரம் அருகே பெண்கள் விரதமிருந்து வெள்ளை நிற சேலை உடுத்தி பொங்கல் வைத்து வழிபட்டனர். சலுகைபுரம், மதகுபட்டி, கீழத்தெரு பகுதிகளில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் வெள்ளை சேலை உடுத்தி மண்பானைகளை தரையில் சுமந்து வந்தனர். தொடர்ந்து மாட்டுத் தொழுவம் முன்பு மண்ணடுப்பில் பொங்கல் வைத்து குலதெய்வங்களுக்கு தலைவாழை இலையில் படையலிட்டு வழிபட்டனர். எளிமையான வாழ்க்கை முறையை எடுத்துரைக்கும் வகையில் 100 ஆண்டுகளாக இந்த வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. மேல்மாநகர் பகுதியில் 7ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவில் இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதேபோல் கண்களை கட்டிக்கொண்டு முட்டையை உடைத்தல், செங்கற்களால் அடி எடுத்து வைத்து நடக்கும் போட்டி என வித்தியாசமான போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து எம்ஜிஆர் வேடமணிந்து நடனமாடியும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றும் அப்பகுதி மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கொல்லிமலை அருகே கோத்தர் இன பழங்குடியின மக்களின் கம்பட்ராயர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோத்தர் இன பழங்குடியின மக்கள் கம்பட்ராயர் பண்டிகையை முன்னிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து 500 ஆம்னோர் தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் தங்களின் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். தொடர்ந்து கலாச்சார வாத்தியங்களை இசைத்து பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே சோரான்சேரியில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சோரான்சேரி கிராமத்தில் பொங்கல் விழாவையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஓட்டப்பந்தயம், ஸ்லோ சைக்கிளிங் உள்ளிட்ட போட்டிகளில் சிறுவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். செங்கலை ஒற்றை கையால் நீண்ட நேரம் பிடித்திருப்பது, கைகளை கட்டிக்கொண்டு இனிப்புகளை சாப்பிடுவது உள்ளிட்ட வித்தியாசமான போட்டிகளும் நடத்தப்பட்டன. சிறுவர்கள் வாள் வீசியும் சிலம்பம் சுற்றியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காணும் பொங்கலை ஒட்டி காளை விடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகள் மின்னல் வேகத்தில் ஓடி இலக்கை அடைந்தன. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 150க்கும் மேற்பட்ட காளைகள் இதில் பங்கேற்றன. காளை விடும் திருவிழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு 1008 தங்க வில்வ இலை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் காணும் பொங்கல் விழாவை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானைக்கு 1008 தங்க வில்வ இலை கொண்டு சிறப்பு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மலைக்கோயிலிருந்து முருகப்பெருமான் திருத்தணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காணும் பொங்கலை முன்னிட்டு குற்றாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள குற்றால அருவிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மீனருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது.
காலை முதலே ஆயிரக்கணக்கானோர் குடும்பமாக குவிந்து உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இனப்பெருக்கத்திற்காகவும் இறை தேடியும் வேடந்தாங்கல் ஏரியில் 28,000க்கும் மேற்பட்ட பறவைகள் முகாமிட்டுள்ளன. இலங்கை, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மிளிர் உடல் அரிவாள் மூக்கன், நத்தை குத்தி, கூழைக்கடா உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவைகள் வந்துள்ளன. விடுமுறையொட்டி சரணாலயத்தில் குவிந்த மக்கள் பறவைகளை கண்டு ரசித்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்ததால் உள்ளூர் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை, தொங்குபாலம், மெயின் அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே காணப்பட்டனர். இதனால் உள்ளூர் வியாபாரிகள் பெரிதும் ஏமாற்றமடைந்தனர். திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் நெல்லையிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்தில் 13 சென்டிமீட்டர் மழையும், நாலுமுக்கில் 12 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 11 சென்டிமீட்டர் என்ற அளவிலும் மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக பொங்கல் விடுமுறையை கொண்டாட முடியாமல் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலை கிராமத்தைச் சேர்ந்த தாமஸ் இருசக்கர வாகன விபத்தில் படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லாததால் உறவினர்களே முதலுதவி சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் உரிய சிகிச்சை அளிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே வெளிமாநில கோழி இறைச்சி கழிவுகளை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரியிலிருந்து இறைச்சி கழிவுகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்ற லாரி ஒழகைமங்கலம் கிராமத்தில் வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த பல்லாயிரம் டன் கழிவுகள் சாலையோரம் சிதறின. தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் பேரூராட்சியினர் கழிவுகளை அப்பகுதியில் உள்ள மாந்தோப்பில் குழி தோண்டி புதைத்தனர். இதனால் நிலத்தடி நீர் மாசடையும் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பட்டாக்கத்தியுடன் காரில் வலம் வந்த இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பாராஞ்சி திரௌபதி அம்மன் கோவில் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக அதிவேகமாக வந்த காரை நிறுத்தி சோதித்தனர். அதில் 4 இளைஞர்கள் மற்றும் பெண் ஒருவர் பட்டாக்கத்தியுடன் இருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து தமிழ்செல்வி தப்பியோடிய நிலையில் 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தப்பியோடிய பெண்ணை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் குக்கர் வெடித்த விபத்தில் முதியவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட கஸ்பா பகுதியைச் சேர்ந்த குணசேகர் என்பவர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். காலை வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக குக்கர் வெடித்து சிதறியது. அப்போது குக்கர் மூடி குணசேகரன் மீது விழுந்ததில் அவரது வாய் மற்றும் தாடை பகுதி கிழிந்துள்ளது. உடனடியாக அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கொடிக்கம்பம் நட முயன்ற அதிமுக தொண்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழா நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி தாம்பரம் கேம்ப் ரோடு பகுதியில் இருந்த பழைய அதிமுக கொடிக்கம்பத்தை மாற்றி புதிய கொடிக்கம்பம் நட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அதிமுக கஸ்பாபுரம் கிளைக்கழக செயலாளர் கண்ணம்மாளின் மகன் காமேஷ் பழைய கொடிக்கம்பத்தை அகற்றியுள்ளார். அப்போது கொடிக்கம்பம் மின்கம்பியில் உரசியதால் மின்சாரம் தாக்கி காமேஷ் உயிரிழந்தார். இதன் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முந்திரித்தோப்பில் அதிமுக நிர்வாகி அடித்து கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கிளை பொறுப்பாளராக இருந்த எம் வீரட்டிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கதிர்காமன் முந்திரி காட்டில் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து கொலையாளிகள் அங்கேயே உடலை எரித்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பாதி எரிந்த நிலையில் இருந்த கதிர்காமனின் சடலத்தை மீட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே எருதுவிடும் போட்டி நடைபெறும் இடத்தின் அருகே இளைஞரின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோப்புசந்திரம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் குவிந்து இந்த போட்டியை கண்டு ரசித்தனர். இந்நிலையில் எருதுவிடும் விழா நடந்த இடத்திலிருந்து சில மீட்டர் தூரத்தில் உள்ள ஆற்றிலிருந்து இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டது. உயிரிழந்த நபர் கானலட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்றும் மதுபோதையில் அவர் தண்ணீரில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்றும் உத்தனப்பள்ளி போலீசார் தெரிவித்தனர். குளத்திலிருந்து 3 இளைஞர்கள் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமயிலையூர் பகுதியில் உள்ள குளத்திலிருந்து 3 இளைஞர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலங்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே உயிரிழந்த 3வரும் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் கூறி உறவினர்கள் பழைய சீவரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சு விரட்டில் பங்கேற்ற காளையும் இளைஞரும் கண்மாய் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுவிக்கோட்டைச் சேர்ந்த சைனீஸ் ராஜா தனது சகோதரர் பிரிட்டோவுடன் சிராவையில் மஞ்சு விரட்டில் காளையை அவிழ்த்து விட்டார். பின்னர் வீடு திரும்புகையில் கண்மாய்க்குள் இறங்கிய காளை நீரில் மூழ்கி உயிரிழந்தது. காளையின் கயிற்றை பிடித்தபடி சென்ற சைனீஸ் ராஜாவும் தாமரைக்குடியில் சிக்கி உயிரிழந்தார். தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் ராஜாவின் உடலை 2 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர்.